சொன்னவுடன் பொதுவாக பலருக்கும் தேசிங்கு ராஜா எனும் பெயர் நினைவுக்கு வரும். ஆனால் தேசிங்கு ராஜா என்றோ ராஜா தேசிங்கு என்றோ வரலாற்றில் ஒருவரும் இல்லை. அது ஒரு வரலாற்று பிழை. தேஜ் சிங் என்கிற மராத்தியரின் பெயரே மக்களின் வழக்கு மொழியில் தேசிங்கு என்றானது. அந்த தேஜ் சிங் செஞ்சியை நிர்வாகம் செய்தது வெறும் 10 மாதங்கள் மட்டுமே என்கிறது வரலாறு. இவ்வாறாகவே தமிழரின் வரலாறு காலம் தோறும் தொடர்ந்து திருடப்பட்டும் திரிக்கப்பட்டும் வருகிறது. திரிக்கப்படும் வரலாறுகளின் பெயரில் யுனெஸ்கோ போன்ற பன்னாட்டு அமைப்பு அங்கீகாரம் தருவதை நாம் ஏற்க முடியாது. இயற்கை வளங்களும் செல்வ செழிப்பும் நிறைந்த செஞ்சிக்கு வந்திருந்த போர்த்துகீசிய மத போதகரான பிமண்டா, நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிக சிறப்பானது. போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட செஞ்சி மிக பெரியது என வியந்து எழுதினார். அப்போது தென்னிந்தியாவில் மிக செழுமையான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது. அக்கால ஆட்சியாளர்கள் போர் செய்து எதிரிகளை வீழ்த்துவதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர். அப்படி ஒரு பாதுகாப்பு மிக்க தலைநகரமாக செஞ்சி இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 60 அடிகள் அகலமான கோட்டை சுவர், அதற்கு வெளியில் 80 அடி அகலத்தில் அகழி, அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சி கோட்டையின் வடிவ அமைப்பையும் உறுதியையும் பாதுகாப்பையும் கண்டு வியந்த ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகின் ட்ராய் என்று புகழாரம் சூட்டினர். இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகளும் 2 சிறிய குன்றுகளும் 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைக்கப்பட்டு முக்கோண வடிவத்தில் கட்டப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அதே உறுதியுடன் காட்சி தருகிறது. செஞ்சிக்கோட்டை கோன் வம்சத்தால் கட்டப்பட்டது. அனந்தகோன் என்பவரால் கட்டப்பட்டு பின்பு கிருஷ்ணகோன் என்பவரால் விரிவுபடுத்தப்பட்டது என்று ஆங்கிலேயர் மெக்கன்சியின் செஞ்சி வரலாறு பற்றிய குறிப்புகளில் காணப்படுகிறது. மேலும் வரலாற்று ஆய்வாளர் திரு செங்குட்டுவன், தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு லெனின் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி ஆகியோர் அடங்கிய குழு செஞ்சிக்கோட்டையின் கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையில் ஆய்வு மேற்கொண்ட போது ராஜகோபால சுவாமி கோயிலில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்தனர். அந்த கல்வெட்டில் கோனேரி கோன் மகன் கோவிந்தன் எந்நேரமும் இறைவனை வணங்கிய நிலையில் உள்ளார் என்று வட்டெழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. கோனேரி கோன் ஆட்சி காலம் கிபி 1270 முதல் கிபி 1290 வரையிலானது. இதன் மூலம் செஞ்சி கோட்டையை கட்டியவர்கள் அனந்தகோன் குலத்தவர்கள் என்பது உறுதியாகிறது. வரலாற்று ஆய்வாளர் நாராயணன் அவர்களின் கூற்றுப்படி செஞ்சிக்கு அருகில் உள்ள மேலச்சேரி கிராமத்தில் கிபி 1200ஆம் ஆண்டில் இடையர் குலத்தை சேர்ந்த அனந்தகோன் தன் ஆடுகளை மேய்க்கும் போது மலை புடவுகளில் புதையலை கண்டறிந்து தனக்கென ஒரு படையை கட்டி செஞ்சியை சுற்றியுள்ள பல சிற்றூர்களில் இருந்த சிறு சிறு ஆட்சியாளர்களை தோற்கடித்து கமலகிரி எனும் கோட்டையை கட்டிய பின்னர் அதை அனந்தகிரி என்று தன் பெயரில் மாற்றியதாக கூறுகிறார். கிபி 1190 முதல் 1300 வரை அனந்தகோன் குலத்தவர்கள் செஞ்சியை ஆண்டதாக அறிய முடிகிறது. அதன் பிறகு கோனேரி கோன், கோவிந்த கோன், வலியக்கோன் அல்லது புளியக்கோன் உள்ளிட்டவர்கள் கிபி 1320 வரையிலும் செஞ்சியை ஆண்டுள்ளனர். அதன் பிறகு கிபி 1320 முதல் 1330 வரை குறும்பர் குலத்தை சேர்ந்த கோபலிங்க கோன் இந்த பகுதியை ஆண்டதாகவும் அறிய முடிகிறது. சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த காணவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் 3ஆம் ராசராசனை செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் என்னும் ஊரில் உள்ள மலைக்குகையில் சிறை வைத்ததற்கு சான்றாக அக்குகையில் காணப்படும் சிற்பமும் அதில் பொறிக்கப்பட்ட எழுத்துகளும் உள்ளன. 3ஆம் ராசராசனை சிறைப்பிடித்த செய்தி வயலூர் கல்வெட்டிலும் காணப்படுகிறது. எனவே சோழ பேரரசின் வீழ்ச்சி தொடங்கிய காலப்பகுதியில் செஞ்சிக்கோட்டை பகுதி காணவ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது. ஒட்டக்கூத்தர் இயற்றிய விக்கிரம சோழன் உலாவில் பாடப்பட்டுள்ள காணவ மன்னனை பற்றி காணவர் கோன் வலிமை மிக்க போர் யானைகளை கொண்டவன்,
அவன் வலிமையான கோட்டைகளையும் மதில்களையும் கொண்ட செஞ்சியர்கோன் ஆவான் என வரலாற்று ஆய்வாளர் நீலகண்ட சாத்திரி அவர்களும் தனது சோழர்கள் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். கடியாரண செம்பொர் 15 இஞ்சி செஞ்சியர்கோன் கம்ப களியானை காணவனும் எனும் பாடல் செஞ்சி கோட்டையை பற்றி கிடைக்கும் மிக பழமையான சான்றாகும் என்று நீலகண்ட சாத்திரி தெரிவிக்கிறார். செஞ்சி கோட்டையில் உள்ள கோயில்கள், மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் விடுதி, நெற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத ஆழமான அகலமான அகழிகள் போன்றவை தமிழர்கள் கட்டிடக்கலையில் கொண்டிருந்த பேராற்றலை வெளிப்படுத்துகின்றன. செஞ்சி கோட்டையில் கீழ்கோட்டைக்கு செல்ல 2 வாயில்கள் உள்ளன. அதில் வடக்கில் உள்ள வாயில் வேலூர் வாயில் என்றும் கிழக்கில் உள்ளது பாண்டிச்சேரி வாயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. 3 குன்றுகளையும் அவற்றை இணைக்கும் கோட்டை சுவர்களையும் உள்ளடக்கிய கோட்டையில் 7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடங்கியுள்ளது. 240 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இக்கோட்டை 80 அடி அகலமுள்ள அகழியினால் காப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 8 அடுக்குகளை கொண்ட கோபுரம், தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோயில் உள்ளிட்டவை அடங்கிய இந்த அரணுக்குள் ஆனைக்குளம் எனப்படும் குளம் ஒன்றும் உள்ளது. இது யானைகளை குளிப்பாட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளோடு செஞ்சி கோட்டை இன்றும் தமிழ்நாட்டின் மகுடமாக திகழ்கிறது. கோட்டையை சுற்றிலும் ராசமலை, கிருஷ்ணமலை, சந்திரமலை, சங்கிலிமலை என 4 மலைகள் உள்ளன. இந்த மலைகளின் உச்சியில் நீளும் கோட்டை சுவரும் அவற்றில் கோட்டை காவல் அமைப்புகளும் உள்ளன. ராசமலை எனும் 800 அடி உயரமுள்ள செங்குத்தான மலைப்பகுதிக்கு மேல்புறம் செல்ல 1012 படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். அதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு. இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை கட்டப்பட்ட காலத்தின் போர்க்காலங்களில் இந்த தற்காலிக பாலத்தை அகற்றிவிட்டால் எதிரிகள் கோட்டையை நெருங்கவே முடியாது. இரண்டாவதாக கிருஷ்ணமலை. இங்கே ஏறத்தாழ 300 விருந்தினர்களை அரசர் சந்திக்கும் அழகிய அவை மண்டபம் இதன் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. காற்று உள்ளே வந்து செல்வதற்கு ஏற்ப திறந்த சாளரங்களுக்கு நடுவில் அரசர் அமர இருக்கை, அவரை சுற்றிலும் விருந்தினர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் ஆகியவை உள்ளன. பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றால் பெரிய மண்டபம் உள்ளது. அதன் மையத்தில் ஒரு மேடையும் நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளன. நீச்சல் குளத்திற்கு தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்களும், குளத்தை சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியில்தான் 8 அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது. அதன் ஒவ்வொரு அடுக்கின் நடுவிலும் ஓர் அறை உள்ளது. கோபுரத்தின் மேலே செல்வதற்கு குறுகிய செங்குத்தான படிகள் உள்ளன. இந்த கோபுரத்தின் உச்சி வரை தண்ணீர் செல்வதற்கு அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது. இந்த பகுதிக்கு எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் காணப்படுகின்றன. அதன் அருகிலேயே குதிரை லாயம், யானை மண்டபம் போன்றவை உள்ளன. வீரர்கள் பயிற்சி எடுக்கும் உடற்பயிற்சி கூடத்தில்